குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலகுறேன்னு சொன்னதுல இருந்து சமூக வலைதளங்கள் முழுக்க இதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா பிரியங்கா அவர்களை ரொம்பவே மோசமாவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ பிரியங்கா அவர்களை பத்தி முதல் முறையா அவங்க கூட ஒன்னா ஹோஸ்ட் பண்ண மாகாப்பா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில இப்போ ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க குக் வித் கோமாளி நிகழ்ச்சியானது பல ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம வெறும் காமெடி மட்டும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சீசன்ல யாருடைய கண்ணு பட்டுச்சோ தெரியல, இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்தே வெறும் பிரச்சனையா மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதுல இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலை அவர்கள் பிரியங்கா அவர்கள் பண்ண சில விஷயங்களை காரணமா சொல்லி அவங்க இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு இப்போ பல ரசிகர்கள் பிரியங்கா அவர்களை ரொம்பவே மோசமாவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ பிரியங்கா அவர்களை பத்தி முதல் முறையா மாகாப்பா அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலகுறேன்னு சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கான காரணமா அவங்க பிரியங்கா அவர்கள் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை கெடுக்கிற மாதிரி ஏதேதோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரியங்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்பாட்ல சில விஷயங்களை யோசிக்காம பண்ணுவாங்க. அது சரியா தப்பான்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நிறைய டைம் ஹர்ட் ஆகலாம். எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா ஒன்ஸ் பிரியங்கா அவர்கள் கூட நல்லா பழகிட்டோம்னா அவங்க பண்ற எதுவுமே நமக்கு தப்பா தெரியாது. அவங்க விளையாட்டுக்கு தான் பண்றாங்க அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஆனா அதுவே அப்படி நம்ம எடுத்துக்கலனா அது நம்மள பெருசா ஹர்ட் பண்ணும். அப்படிதான் மணிக்கு நடந்திருக்கும் போல. இதனால பிரியங்கா அவர்களை அப்படியே முழுசாலாம் தப்பு சொல்ல முடியாது. அவங்க உண்மையிலேயே எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல கேரக்டர் உள்ளவங்க தான். ஆனா மணி விஷயத்துல மட்டும்தான் இது டோட்டலாவே தப்பாகி இருக்கு. இதை பத்தி நான் என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ மாகாப்பா அவர்கள் பிரியங்கா அவர்களை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.